நான் நல்லா இருக்கணும்னு நினைச்ச உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்க வேண்டாமா? இன்னைக்கு யாரோ ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு உன்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? நான் இருக்கிற வரைக்கும் நீங்க உண்மையான காதலர்கள்னு தெரிஞ்சும் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு தானே நான் நினைப்பேன். உன் கழுத்துல ஏற வேண்டிய தாலி என் கழுத்துல இருக்கிறத நான் எப்படி ஏத்துக்க முடியும்? என் ஃப்ரெண்டுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேனேன்னு என் மனசு தேன ஊறுத்தது தெரியுமா? என் கழுத்துல இருக்கிற இந்த நூல் தாலி எனக்கு இரும்பு சங்கிலி மாதிரி பாரமா இருக்கு. இந்த பாரத்தை என் கழுத்துல இருந்து இறக்கி உன்னையும் ஆதியையும் நான் சேர்த்து வைக்கணும்னு நான் தினம் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சு. இந்த சாமி முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் உங்க காதல ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் என்னோட விருப்பம். முட்டாள் மாதிரி பேசாத மதி. நான் விருப்பப்பட்டதானே உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். அது எப்படி நீ எனக்கு துரோகம் செஞ்ச மாதிரி ஆகும்? நான் தனியா இருக்கேன்னா அது என்னோட விதி. அதுக்காக நீ உன்னோட தாலியை கழட்டுவியா? நீ பண்றது தப்பு மதி. நான் பண்றதுதான் சரி. உன் மனசுல இன்னும் ஆதி இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சும் நான் எப்படி அவனோட மனைவியா வாழ முடியும்? இதெல்லாம் சரியா வராது. ஆதியோட தாலி உன் கழுத்துலதான் இருக்கணும். அது ஏன் கழுத்துல இருக்கிற அளவுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்ல. இன்னைக்கு நான் இந்த தாலியை கழட்டியே ஆகணும். அவ என்ன சொல்றன்னு கேட்டியா ஆதி? மதி நீ கட்ட தாலியை கழட்ட போறாளாம். ஏன் ஆதி பேசாம இருக்க? ஏதாச்சும் சொல்லு ஆதி. நான் என்ன சொல்றது மகிழினி? என்னதான் நீங்க ரெண்டு பேரும் பேச வர்றதே இல்லையே. எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் முடிவு பண்றீங்க. உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசுங்க. என்னதான் முடிவு பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். மகிழ், அதான் ஆதியே சொல்லிட்டால, இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. இப்பவே உன் பதில சொல்லியா ஆகணும். நான் என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு கிடைச்ச தாலிங்கிறது ரொம்ப புனிதமானது. அது அவ்வளவு ஈஸியா கழட்ட முடியாது. அது ரொம்ப தப்பு மதி. நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் பண்பாடுன்னு எல்லாமே இருக்கு. அத நாம தான் காப்பாத்தணும். அத மீறணும்னு நினைச்சா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. அதனால நீ இந்த தாலியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். முடியாது மகள். என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நான் தாலியோட பெருமையை காப்பாத்தணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. என் ஃப்ரெண்டா தாலியான்னு பாக்கும்போது எனக்கு என் ஃப்ரெண்டு தான் முக்கியம். என் ஃப்ரெண்டுக்காக நீ சொன்ன பண்பாடு, கலாச்சாரம், சம்பிரதாயம் இது எல்லாத்தையும் மீற நான் தயாரா இருக்கேன். என்ன ஆதி, இவ பாட்டுக்கு தாலியை மதிக்காம பேசிட்டு இருக்கா? நீ சும்மாவே நிக்கிற? தாலியை கழட்ட வேணும்னு சொல்லு ஆதி. நீ தானே இவளோட புருஷன். உன்ன மீறி இவ எதுவுமே முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்லு. நீ அமைதியா இருந்தா அவ இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டே இருப்பா. நீதான் இவளை கண்டிச்சு வைக்கணும் ஆதி. ஏன்னா நீ தானே அவ கழுத்துல தாலி கட்டிருக்க. அவளை கட்டுப்படுத்துற முழு உரிமையும் உனக்குதான் இருக்கு. நீ சொன்ன அவ கேட்டுதான் ஆகணும். சொல்லு ஆதி ப்ளீஸ். இங்க பாரு மகள், நான் எல்லாத்தையும் ஆதி கிட்ட சொல்லிதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நாங்க இத பத்தி நிறைய பேசிட்டோம். இதுக்கப்புறம் புதுசா பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. ஆதி இனிமே எதுவும் சொல்ல மாட்டான். இப்போ நீதான் சொல்லணும். நீ இப்பவே இந்த சாமி முன்னாடி ஆதியதான் லவ் பண்றேன்னு ஒத்துக்கணும். கடவுள் முன்னாடி ஆதியை என்னால மறக்க முடியலன்னு சத்தியம் பண்ணி சொல்லணும். அப்படி சொல்ல முடியாதுன்னா நான் இப்பவே என் தாலியை கழட்டி உண்டில போடுவேன். சொல்லு மகள், இப்ப சத்தியம் பண்ண போறியா இல்லையா? ஓ, அப்போ சத்தியம் பண்ண மாட்டியா? சரி, இப்பவே நான் என் தாலியை கழட்டுறேன். போதும், நிறுத்து மதி.
எவ்வளவுதான் உங்களுக்குள்ள சண்டை போட்டாலும் இந்த பிரச்சனை தீர போறது இல்ல